இது இப்போ இப்போதைக்கு இது எங்களோட லாஸ்ட் வீடியோ. இனிமேல் நாங்கள் திரும்பி கிளம்பி போகும்போது தான் வந்துட்டு அடுத்த வீடியோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோஸ் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்குறதுல ஒரு சில ஐட்டம்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மேபி நீங்கள் வரும்போது ஐட்டம்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மெயினாக எங்களுக்கு தேவையானது குளுக்கோஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, லெமன், தென் வாட்டர் அதிகமாக கொண்டு வாங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வர வழியில். மெயினாக இந்த 3 திங்ஸ் ரொம்ப முக்கியமாக கொண்டு வந்து சேருங்க. நீங்கள் முடிஞ்சு நாங்கள் கொண்டு வரதுனால வழியில் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். எங்களில் ஒரு டெட் பாடி வந்துட்டு என்ன சார் கண்ணம்மாப்பேட்டைக்கு போக வேண்டியது தப்பி தவறி அடித்து பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோம். அந்த டெட் பாடி தான் இந்த கடைக்கு பார்த்துக்கோங்க. ஃபேஸை மட்டும் மாற்றிக்குது. ஃபேஸ் ஒரு வாட்டி காமிங்க பாடிஸ். கமான் பாடிஸ். இது வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்காண்டி பிறந்த மிருகம். அவருக்கு மட்டுமே பத்தல. இவருக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரதுக்கு லாரி நிறைய கொண்டு வந்தாலும் பத்தாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உருவம். ஃபோனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? என்னை பற்றி எப்படி சொல்லு? ஃபோனை பற்றி நெகட்டிவாக சொல்ல ஏதாச்சும். இது ஃபோனை பற்றி பேசி எனர்ஜிலாம் வேஸ்ட். அப்புறம் இந்த பையன் வந்ததுலேருந்து ஃபோன் தான் பேசுகிறாரு. வேறு எதுவுமே வேலை கிடையாது. ஏன்னா அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது இவருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாதி வந்து மிஸ் பண்ணார் நிறைய இயற்கை காட்சி எல்லாத்தையும். ஸோ இவர் மாதிரி பையன் இங்கே வராது வந்து மிக்க நன்றி. அப்போ எனக்கு நல்லது. அதே மாதிரி வந்துட்டு ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதனால வந்துட்டு உங்களால் அதிக வேகமாக நடக்க முடியாது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாய் வழியாக மூச்சு விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாய் மூச்சு விடாத கட்டுப்படுத்தி. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதை பற்றி. ஸோ அடுத்து இந்த பையன் அதிகமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால பாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காப்புல. ஸோ அதனால் அதிகமாக அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்கலாம் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிட முடியும். இந்த பையன் நல்லா ஏறினாப்புல மலை பாதை. ஸோ அப்புறம் இந்த பையன் தான் ஓவர் பேடு. இந்த மாதிரி பையன் ரைட்டு. இவருங்க அதாவது நியூ இயரில் எங்களோட ரொம்ப முக்கியமான கைட் இவர் தான். இப்போதைக்கு இவர் தான் எங்கள் டீம் லீடர். டான் என் பதவியை வந்து அவர் பறிச்சுட்டாரு. ஏன்னா அவர் வந்து எல்லாத்துலேயும் ரெடியாக இருக்காரு. ஸோ வந்து நாங்கள் வந்ததே வந்து நியூ இயரை கொண்டாடுறதுக்கு தான். ஸோ நியூ இயர் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டோம். வாழ்க்கையில் எல்லாரும் வித்தியாசமாக கொண்டாடினாங்க. எவ்வளோ சரக்கோட வீட்டில் எவ்வளோ சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து பார்க்குக்கு போனாங்க. பட் நாங்கள் வந்து வித்தியாசமாக கொண்டாடணும். லைஃப்பில் ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோயிலில் வந்து கொண்டாடி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வந்து லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எதுவுமே. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடமும் எங்களை வந்து பயமுறுத்திட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் நாங்கள் திருப்பி போவோமாங்கிறது எங்களுக்கே தெரியாது. அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ முடிஞ்சில்ல இல்லை பேசுமா ஏதாச்சும்? திஸ் இஸ் சைனிங் அவுட். சி பிருத்திவிராஜன் ஃப்ரம் மேல்முடி டெம்பிள். தேங்க்யூ.